அண்மைச் செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு முதல் தகவல் அறிக்கை வெளியான வழக்கில் காவல் ஆய்வாளரிடம் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இந்த விசாரணை தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். கைது செய்யப்பட்ட கூட்டுப்புறத்தை சேர்ந்த ஞானசேகரன் என்பவரை 7 நாட்கள் காவலில் எடுத்து ஒருபுறம் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வரும் அதே வேளையில முதல் தகவல் அறிக்கை, அதாவது மாணவி கொடுத்த புகார் தொடர்பான முதல் தகவல் அறிக்கை வெளியான தொடர்பாக மற்றொரு வழக்கையும் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே அபிராமபுரம் காவல் நிலையத்தில் இந்த முதல் தகவல் அறிக்கையை தயார் செய்த மருதுபாண்டி என்ற எழுத்தரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அவரை இந்த வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார். 14 நபர்கள் இந்த வழக்கில் தொடர்புடையதாக ஏற்கனவே காவல்துறையினர் நீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்துள்ள நிலையில மருதுபாண்டியிடம் விசாரணை மேற்கொண்டதில் இந்த முதல் தகவல் அறிக்கையை தயார் செய்து காவல் நிலைய ஆய்வாளர் இருக்கக்கூடிய பிரதீப் என்பவரிடம் கொடுத்ததாகவும் அவரிடம் தான் அந்த முதல் தகவல் அறிக்கையை அப்ரூவல், அதாவது அந்த முதல் தகவலை பதிவேற்றம் முன்பாக காட்டியதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் தற்போது காவல் ஆய்வாளர் பிரதீப்பிடமும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே இந்த வழக்கில் பல்வேறு காவல்துறையினரிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கிறது. ஞானசேகரன் தொலைபேசி எண்களை ஆய்வு செய்த போது அடையாறு காவல் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய 5க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தொடர்ந்து அவருடன் தொடர்பு இருந்ததும், பிரியாணிக்காக தொடர்ந்து அவரிடம் பேசி வந்ததாகவும், கைது செய்யப்பட்ட அன்று கூட அவருக்கு தொடர்பு கொண்டு பிரியாணி கேட்டதாகவும் கிடைக்கப்பட்ட தகவல் அடிப்படையில் 5க்கும் மேற்பட்ட காவலர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு செல்போன்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது காவல் ஆய்வரிடம் பிரதீப்பிடம் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். எழும்பூர் இருக்கக்கூடிய இந்த சிறைத்துறை அலுவலகத்தில் வைத்துதான் அவரிடம் இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஞானசேகரன் 7 நாட்களாக சிறப்பு புலனாய்வு குழு காவலில் எடுத்து விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில இன்றுடன் இந்த காவல் முடிவடைகிறது. மீண்டும் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் இந்த மாலைக்கு மேல் அவர் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார்கள். சிறைத்துறை தலைமை அலுவலகத்தில் வைத்து சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் தொடர்ந்து காவல்துறையினரிடமும் ஞானசேகரனும் ஒரு பக்கம் விசாரணை நடைபெற்று வருகிறது. காவல் ஆய்வரிடம் பிரதீப்பிடமும் இந்த விசாரணை நடத்தப்பட்டு அதிகம் வாக்குமூலமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் உயர் அதிகாரிகள் யாரிடம் இருந்து இந்த பதிவேற்றம் செய்யும் போது என்ன தவறுதல் நடந்திருக்கிறது போன்ற விவரங்கள் எல்லாம் பிரதிப்பிடமும் கேட்டு வாக்குமூலமாக பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை இந்த ஞானசேகரனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க இருக்கிறார்கள். நன்றி கதிரவன்.